வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த விதைகள் 4 விதைகளை தயிருடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? முடி விழுதல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும், சர்மம் ஜொலிக்க ஆரம்பிக்கும், எலும்புகள் இரும்பு போல பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறலாம். நம்மளுடைய முன்னோர்கள் சிம்பிள் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா ஏன் அவர்கள் 80 வயதிலையும் ஸ்ட்ராங்காக இருந்தார்கள்? அதற்கு காரணம் நம்ம மறந்து போன இந்த நேச்சுரல் சீட்ஸ் தாங்க. அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய விதை என்னன்னா எள்ளு தான். எள்ளு நிறைய பேருக்கு தெரியாம போன ஒரு விதை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எள்ளு அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ்ல சீசேம் ஷீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெல்லாம் வருதுல்ல, அதனுடைய விதை தான் எள்ளு. இந்த எள்ளுல கால்சியம் எக்கச்சக்கமா நிறைஞ்சிருக்குது. ஸோ கால்சியம் நிறைந்த இந்த உணவை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். எலும்பு பலத்தை அதிகரிக்கும். பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவா எள்ளு கருதப்படுது. தினமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சாப்பிட்டா முடி கருமையாக இருக்கும். ஜாயிண்ட் பெயின் எல்லாமே குறையும். வயது ஆகும்போது அந்த வரக்கூடிய முதுமை இது எல்லாமே தாமதப்படும். ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோவாகும். ஏஜிங் எல்லாமே ஸ்லோவாகும். அதனால தான் எள்ளை சாப்பிட சொல்றாங்க. அதிகமா சாப்பிட்டா பாடி ஹீட் அதிகரிக்கும். அதனால அளவா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஸோ எள்ளு சாப்பிட்டா உங்களுடைய முடி ரொம்ப கருமையாக்கப்படும். ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆகுது, இளநரை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தாக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த பெண்களுக்கெல்லாம் இளநரை வரும், ஆண்களுக்கும் சரி இளநரை வரும். ஸோ முடிங்கிறது ஒரு உடலுக்கு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும். அதுக்காவது நம்ம எள்ளை தினமும் எடுத்துக்கிறணும். ஸோ நம்ம எப்போவுமே எனர்ஜியாக யங்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, இளமையான தோற்றத்தோடு எடுக்கணும் அப்படின்னா எள்ளை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியும். சூரியகாந்தி விதை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இயோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்கக்கூடியது. ஸ்கின் க்ளோயிங்கை அதிகரிக்கிறதுக்கு சூரியகாந்தி விதைகள் பயன்படுது. ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் இதில் இருக்குது. இதை சாப்பிட்டா முகம் நல்லா பிரகாசமாகும், பல பலன் இருக்க ஆரம்பிக்கும். அந்த முக சுருக்கங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்றுகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த சூரியகாந்தி விதைகளை தாராளமாக சாப்பிடலாம். இது ஒரு நேச்சுரல் ஃபுட்டு தான். ஸோ நேச்சுரலாகவே இதை என்ன சொல்லுவாங்க, இயற்கையான பியூட்டி கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்குது சூரியகாந்தி விதையில. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா அதுதாங்க சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இது பார்க்கறதுக்கு கீரை விதை மாதிரி இருக்கு, ஆனா எல்லா இடங்கள்லையுமே இது அவைலபிளா இருக்குது. இதுல என்ன இருக்குதுன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. ரிச் ஒமேகா 3 இருக்குது. ஸோ இந்த ஒமேகா 3 நம்மளை உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது. ஏன்னா இது நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அழிக்கும் தன்மை கொண்டது சியா விதைகள். பார்ப்பதற்கு சின்ன விதை தான், ஆனால் அதனுடைய செயல்கள் பெரிய பெரிய விஷயங்களை செய்யும் சக்தி கொண்டது இந்த சியா விதைகள். வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டை கண்ட்ரோல் ஆக்கணும், ஆனால் டயட்டில் இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சியா விதைகளை நம்ம எடுத்துக்கிறணும். அதே மாதிரி நல்ல ஒரு டைஜஷன் கிடைக்கணும், எனக்கு ஐ பவர் ஆகணும், அது நல்ல கண் பார்வை மேம்படணும், கை கால் பலமாக இருக்கணும், மூட்டுகள் வலுவாக்கப்படணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் சியா விதைகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய மூட்டுகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா இதில் கால்சியமும் ரிச்சாக இருக்குது இந்த சியா விதைகளில். ஸோ அதனால் உங்களுடைய எலும்புகளை இரும்பாக்குறதுக்கு சியா விதைகள் பயன்படும். ஸோ தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வயிறு சுத்தமாகும், உங்களுடைய கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும், உங்கள் உடலுக்கு எனர்ஜி அதிகரிக்கும். ஸோ இதை எப்படி சாப்பிடணும்னா, இதை எப்போவுமே டைரெக்டாக சாப்பிடக்கூடாது. இது விதைகள் ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரையாக
எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்கு சில உபாதைகள் ஏற்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால எப்பவுமே இத தண்ணீல ஊற வச்சு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் சாப்பிடணும். நீங்க இந்த விதைகள தண்ணீர்ல ஊற வைக்கும்போது நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு வரும். நல்லா பிசுபிசுன்னு ஜெல்லி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிருங்க. சியா விதைகள எப்பொழுதும் நேரடியாவே சாப்பிடக்கூடாது. நீர்ல ஊற வச்சு மட்டுமே சாப்பிடணும். அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு விதை என்னன்னா, அதுதாங்க ஆளி விதை. இத இங்கிலீஷ்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நெறைய பேருக்கு தெரியாது. இதுவும் ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லயுமே இப்ப அவைலபிளா இருக்குது. இந்த ஆளி விதை என்ன பண்ணுதுன்னா, ஹார்ட் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுது. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம எதையாவது கண்டதையும் கழுதையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஸோ, அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாயிருது. கொலஸ்ட்ரால் அதிகமாகறனால இளம் வயதில இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வருது. அதாவது மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற டிசீஸ் வருதுல்ல. ஸோ அத தடுக்கிறதுக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து பயன்படுது. ஆளி விதை. இது என்ன பண்ணுதுன்னா, கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். ஹார்மோன்கள் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஆளி விதைகள் பயன்படுது. முக்கியமா இது பெண்களுக்கு ஒரு சிறந்த விதையா இருக்குது. ஏன்னா 40 வயதை எட்டுன பெண்களுக்கு என்ன ஆகும்னா, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ், மெனோபாஸ் அப்படிங்கிறதுலாம் அந்த டைம்ல தான் வரும். பீரியட்ஸ் நிக்கிறத மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நிக்கும். இதனால அவங்களுக்கு வந்து ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுறனால தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். வெயிட் அதிகமா போறது, ஒபிசிட்டி பிரச்சனை, அதாவது பெண்களுக்கு உடல் எடை அதிகமாகிற பிரச்சனை, இது எல்லாமே ஹார்மோன் சேஞ்ச்னால ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி இது உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய ஹேருக்கும் ரொம்ப ஒரு சிறந்த விதையாக கருதப்படுது. உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்கும் முடியை வளர்க்குறதுக்கும் இந்த விதைகள் பயன்படுது. கேன்சர் ரிஸ்கை கூட குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஸோ இந்த விதைகளை தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். நிறைய சத்துக்கள் கொண்டது, நிறைய நன்மைகள் கொண்டது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த 4 விதைகளையும் எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 விதைகளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நம்ம சியா விதைகளை டைரெக்டாக சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ சியா விதைகளை மட்டும் நீங்கள் ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வைங்க, இல்லைன்னா காலையில் ஊற வைங்க. அது உங்களோட ஆப்ஷன். ஆனால் ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். மற்ற எள்ளு இருக்குல்ல, எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதை, ஆளி விதை. ஸோ இந்த 3 விதைகளையும் எப்படி எடுக்கணும்னா, நீங்க வறுத்து பவுடர் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல வந்து எடுத்துக்கிறணும். அந்த ஆளி விதை இருக்குல்ல, ஆளி விதையில நார்மலா நீங்க தனியா எடுத்தாலும் சரி, இல்ல இப்ப நம்ம பார்க்கக்கூட இந்த வீடியோவுக்கும் சரி, எப்பவுமே ஆளி விதைகள நீங்க வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறணும். சாதத்துல போட்டு நம்ம நார்மலா சாப்பிட்டுக்கலாம் ஆளி விதைகள. ஆனா இப்ப நம்ம தயாரிக்க போற இந்த மிக்சருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, எள்ளு சம அளவுல எடுத்துக்கிறீங்க. இப்போ எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதே அளவு சன்ஃப்ளவர் சீட்ஸும் 1 டேபிள் ஸ்பூன், இந்த ஆளி விதையும் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலா எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு எண்ணெயை ஊத்தாம வெறுமனமே சும்மா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடரா அரைச்சி வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ டெய்லி என்ன பண்ணுங்க, காலைல எந்திரிச்சோன்னா இது 3மே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டோமா. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கால் எடுத்துக்கிறேங்க. அப்படி இல்ல, நான் 3யுமே வந்து ஒரே இதில ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதிகமா எடுக்க வேண்டாம். 1 டீஸ்பூன் எடுத்தாவே உங்களுக்கு போதும். ஸோ நீங்க இத என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா 1 கப்பு தயிர்ல நீங்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் பவுடர எடுத்து 1 கப்பு தயிர்ல வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம ஊற வச்சிருக்கோம்ல சியா சீட்ஸ், அதையும் அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, காலை உணவுக்கு முன்னாடியே நீங்க இது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இரவுல நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். ஸோ லைட்டான டின்னர் எடுத்துட்டு இது எடுக்கிறது நல்லது. ஆனா காலையில நீங்க சாப்பிடுறது தான் மிகச்சிறந்தது. ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியத்த கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதனால் உங்களுடைய குடல் இருக்குல்ல, அந்த குடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு செரிமான தன்மையை உண்டு பண்ணும். இதனால் உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும். உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு முடி வளரணும், முடி கொட்டுதல் பிரச்சனை ஆகணும் அப்படின்னா இது சரியாக இருக்கும். அதே மாதிரி இது உங்களுடைய எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஓவரால் உங்கள் முழு உடலையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு, நல்லா இயங்குறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த 4 விதைகள் தயிர் வந்து பயன்படுது. ஸோ இந்த 4 விதைகள் தயிர் எல்லாமே வந்து நல்ல உணவுகள் தான், நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் சிலர் வந்து கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய உமன்ஸ், இவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் இதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு முறை நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இது ஒரு சிம்பிளான ஹேபிட் தான். 1 டேபிள் ஸ்பூன் சீட்ஸ் ப்ளஸ் தயிரை தான் நீங்கள் எடுக்க போறீங்க. இந்த ஸ்மால் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கே தொடங்குங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் சேஞ்ச் நடந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.